ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சீடை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வெள்ளை சீடை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உப்பு சீடை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உப்பு சீடையில் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு வந்து வெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீடைக்கு தேவையான தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வறுத்து வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா, அதாவது உதிரியாக வரணும், அந்தளவுக்கு பார்த்து வறுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அடுத்து நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இந்த சீடை செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து அரைச்சி எடுத்து அந்த மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்ச தேங்காயை வந்து சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ வெண்ணெய் சேர்த்த பின்னாடி இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சீடையோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் மாவில் தாங்க செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு தேவையான அளவு இதோட அளவுகளை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்த பின்னாடி இதை வந்து உருட்டிக்கணுங்க. ஸோ வந்து உங்களுக்கு சீடை எந்த சைஸில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கை வச்சு உருட்டிக்கிறேங்க. நல்லா கையில் வந்து எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் ஏதாவது ஒன்று தேய்ச்சிக்கோங்க, நெய்யோ ஏதோ ஒன்று தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ அளவு பாருங்கள், எல்லாம் ஒரே அளவாக வர்ற மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டிக்கிட்டேன். இந்த 1 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா 30 பீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சீடை வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து சைடில் வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் வந்து இந்த மாதிரி நல்லா சூடான பின்னாடி நம்மளோட சீடைகளை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறனால கொஞ்சமாக எண்ணெய் வச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெயும் கொஞ்சமாக வச்சு தான் நான் பொரிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நம்ம உருட்டி எடுத்து வச்ச சீடையை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சீடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீடை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா ரெடியான பின்னாடி இது வெளியே எடுத்துக்கலாங்க. இனி மிச்சம் இருக்கிற மாவையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சீடை பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்து இருக்குதுங்க. நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கனால இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.